அருமை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாக இந்த கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு காலை ஆராதனிலே தேவனை உங்களோடு சேர்ந்து தொழுது கொள்ளவும், கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காய் நான் முதலாவது என் தேவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. நான் எப்பவும் சொல்லுவேன், அல்லேலூயான்னு சொன்னால் சபையில் இருக்கிற 2 பேர் 4 பேர் சொல்லக்கூடாது, சபையில் இருக்கிற அத்தனை பேரும் சொல்லணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியம் செய்யும்படியாய் ஒரு நல்ல அழைப்பை கொடுத்த சபை போதகருக்கும் சபையுடைய நிர்வாக குழுக்கும் வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து போவோம். இன்றைக்கும் சபைக்கு ஆவியானவர் பேசுவாராக. இப்போ வாசித்த வேத பகுதி 1 பேதுருவின் புஸ்தகத்திலே வாசித்தோம், 5ஆம் அதிகாரத்திலே. அதிலே ஒரு வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். அந்த 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி, சகோதரிகள் எல்லாரும் தலைகளை மூடி, பேசுகிற பரிசுத்த ஆவியானவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். ஆவியானவர் நம்மோடு கூட பேச வேண்டும் என்று வாஞ்சியுள்ள தேவனாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பேச வேண்டும் என்று வாஞ்சியோடு இருக்கிறார். நாம் நம்முடைய செவியை திறந்து, நம்முடைய இருதயத்தை திறந்து, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்ற ஒரு தாழ்ந்த உள்ளத்தோடு கூட நாம் அமர்ந்திருப்போம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்திலே இந்த அருமையான காலை ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இம்மட்டுமாய் நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் உபகாரங்களையும் நீர் பாராட்டின கிருபைகளையும் நினைத்து உம்மை துதித்து உம்மை தொழுது கொள்ள நீர் கொடுத்த இந்த நல்ல ஆராதனைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் சபையார் நாங்கள் அனைவரும் ஒரு மனதோடு கூட உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவரே, எங்களோடு கூட சபையோடு கூட பேசுவீராக. சபைக்கு என்ன தேவை என்பதை ஆவியானவர் அறிந்திருக்கிறீங்க ராஜா. இன்னைக்கும் ஒரு விசை நீர் பேசும். உமது நாமமும் உமது வசனம் மாத்திரம் மகிமைப்படட்டும். துதிகன மகிமை உமக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. சபையார் எல்லாரும் சொல்லுவோம் ஆமேன், ஆமேன். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பேதுரு சபைக்கு சொல்லுகிறான், தெளிந்த புத்தி உள்ளவளாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். நீங்கள் அந்த நிருபத்தை போய் வீட்டில் பொறுமையாய் வாசிங்கள். 5 அதிகாரம் உண்டு. அதில் 3 முறை அவன் சொல்லுகிற ஒரு காரியம். 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, ஆகையால் உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் என்று அவன் சொல்லுகிறான். அதே போல 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது, ஆகையினால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து விழித்திருங்கள் என்று சொல்லுகிறான். அதே போல இப்போ 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலேயும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள் என்று மறுபடியும் பேதுரு அந்த வார்த்தையை நமக்கு உறுதிப்படுத்தும்படியாக எழுதி வைத்திருக்கிறான். பேதுருவை நீங்கள் ஒருவேளை எனக்கு முன்னால் நீங்கள் மேலே போகலாம், பேதுருவை பார்த்து கேளுங்கள், ஏன் நீ 3 முறை இந்த மாதிரி எழுதினேன்னு சொன்னால், நான் விசுவாசிக்கிறேன் அவன் இப்படி தான் சொல்லுவான். ஒரு முறை லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31, 32 வீட்டில் போய் வாசிங்கள். இயேசு கிறிஸ்து 12 சீஷர்கள் இருந்தார்கள். ஆனால் என்னை பார்த்து, சீமோனே சீமோனே, பிசாசானவன் உன்னை சுலவிகளை போட்டு புடைப்பதற்கு என்னிடத்திலே அனுமதி கேட்டிருக்கிறான்.
நானும் அனுமதி கொடுத்து விட்டேன். ஆனால் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆகையினால் நீ என்ன செய்ய, கொஞ்சம் தெளிந்த புத்தி உள்ளவருனாய் எச்சரிக்கையாய் இரு என்று என்னை பார்த்து சொன்னார். நான் கேட்கல. மறுபடியும் என்னையும் யோவான் யாக்கோப் கூட்டிக்கொண்டு கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கும்படியாய் போனோம். நாங்கள் 3 பேரும் தூங்கினோம். ஆனால் இயேசு எழுந்து வந்து, பேதுருவே, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க மாட்டாய் என்று என்னை பார்த்து தான் கேட்டார். அன்றைக்கு மாத்திரம் எனக்கு கொஞ்சம் தெளிந்த புத்தி இருந்திருந்தால், அன்னைக்கு மாத்திரம் நான் கொஞ்சம் விழித்திருந்து ஜெபித்திருந்தால், இயேசுவை அறியேன், சபிக்கவும் சத்தியமும் நான் செய்திருக்க மாட்டேன். ஏன் நான் அப்படி செய்தேன் என்று சொன்னால், இயேசு சொல்லியும் எனக்கு என்ன இல்லை, தெளிந்த புத்தி வரல. இயேசு சொல்லியும் நான் விழித்திருந்து ஜெபிக்காதனால நான் மறுதலித்தேன். சபையே, இன்றைக்கு என்னையும் உங்களையும் இதே நிலைக்கு கொண்டு செல்வதற்கு பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறான். அவனுக்கு இருக்கிற அறிவு இன்னைக்கு சபைக்கு இல்லை. வெளிப்படுத்தல் 12:12 வாசிக்கிறோம், சாத்தானுக்கு தெரியுது தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று அறிந்து அவன் தீவிரமாய் சுற்றி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு அறிவு இருக்கு. என்ன அறிவு தெரியுமா? இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார், நாம் தூங்கி கொண்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, சும்மா இருந்தால் ஆகாது. ஸோ அவன் ஆக்டிவாய் சுற்றிக்கிட்டே இருக்கிறான், எவனை விழுங்கலாமோ என்று. அதான் பேதுரு சொல்லுகிறான், என்னை விழுங்கினான், நானும் மறுதலித்தேன். ஆனால் இயேசுவின் மகா அன்பு என்னை மறுபடியும் தேடி வந்து, என் ஆடுகளை மேய்க்க மாட்டோம் என்று கேட்டு என்னை மறுபடியும் கர்த்தர் ஊழியத்தில் பயன்படுத்தினார். ஸோ சபையே, என்னையும் உங்களையும் சாத்தான் விழுங்கி விடாதபடிக்கு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக விழித்திருப்போம் என்று சொன்னால், நாமும் பேதுருவை போல மறுதலிக்கிற வாழ்க்கையோ, இல்லை பின்மாற்றத்தில் போகிற வாழ்க்கையோ, இல்லை இயேசுவை விட்டு தூரமாய் போகிற வாழ்க்கைக்குள்ளே போகாமல் அவரோடு கூட இணைந்து நடக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எச்சரிக்கையாக இருப்போம். கடைசி காலத்தில் எச்சரிக்கையாக இருப்போம். வேதத்திலே 2 பேரை பிசாசானவன் விழுங்கினான். ஒருவனை கடைசி வரைக்கும் விழுங்க முடியவில்லை. இன்றைக்கு அந்த மனிதனுடைய வாழ்க்கையை தான் நாம் தியானித்து, இன்றைக்கு நான் விழுங்கப்பட்ட நிலையில் இருக்கிறேனா, இல்லை விழுங்கி விட்டானா, இல்லை இனிமேல் விழுங்குவானோ என்கிற வாழ்க்கையில் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை அறிந்து, அவர்கள் செய்த தவறை நாம் செய்யாமல் கடைசி வரைக்கும் பிசாசான் விழுங்க முடியாமல் வாழ்ந்து காட்டின மனிதனைப் போல வாழ்வதற்கு அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை வேத வசனத்தின் ஆதாரத்தோடு கூட சில காரியங்களை நாம் தியானித்து ஜெபத்தோடு முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நல்லா கவனிங்கள். நான் ஒரு முறை என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ எல்லாருமே அவன் ஒய்ஃபு, ஒரு குட்டி பிள்ளை, 3 பேரும் அப்படியே அசையாமல் தொலைக்காட்சி டிவியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். டிஸ்கவரி சேனல். நான் நுழைஞ்சேன். இருறா உட்கார்றேன். என்ன, ஒரு சிங்கம் ஒரு மாடை அடித்து, காட்டு எருமையை அடித்து சாப்பிடுவதற்கு ஒரு மரத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கு. அங்கே அப்படியே 100கணக்கான மாடுகள் அப்படியே சுற்றி கொண்டு நிற்கிறது. அப்போ அந்த கமெண்ட்ரேட்டர் பின்னால் பேசுகிறவன் சொல்லுகிறான், அந்த சிங்கம் அங்கே 1000 மாடு இருந்தாலும் அதற்குள்ளே இருக்கிற அந்த ஒரு மாடு மேலே தான் கண் வைத்திருக்கிறது, அதை தான் பிடிக்க போகிறது என்று சொல்லுகிறான். சொல்லிட்டு அவன் சொன்னான், ஏன் என்றால் அந்த மாடு இன்னும் கொஞ்ச நேரத்திலே குட்டி போட போகிறது, பலவீனமாக இருக்கிறது, ஓட முடியாது, தப்பிக்க முடியாது, அதை அடிக்கலாம் என்று சொல்லி அந்த சிங்கம் காத்து கொண்டிருக்கிறது. உலக பிரகாரமும் அப்படிதான், கிறிஸ்துவ உலகத்திலும் அப்படிதான். நாம் எங்க பலவீனமாக இருக்கிறோமோ நம்மை தாக்க பிசாசானவன் ஆயத்தமாக இருக்கிறான். நாம் ஜெபத்தில் பலவீனப்படும் போது, பரிசுத்த வாழ்க்கையில் பலவீனப்படும் போது,
தேவனோடு கூட நெருங்கி நடக்கிற வாழ்க்கையில் பலவீனப்படும் பொழுது, வேதத்தை வாசித்து தியானித்து அந்த வசனத்தின்படி வாழ முடியாமல் பலவீனப்படும் போது நம்மை தாக்குவதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான். அந்த வசனத்தில் எப்படி முடியுது தெரியுமா? 1 பேதுரு 5:8 அவன் சுற்றி திரிந்து இன்றைக்கும் சுற்றி கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் சுற்றி கொண்டிருக்கிறான். வேதத்திலே உண்மை சம்பவம் நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு முறை தாவீது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள், தெரிஞ்ச சம்பவங்கள் தான். ஆடு மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு சிங்கம் வந்து அவன் ஆடை என்ன செய்தது? கவ்வி கொண்டு போனது. தாவீது அதை துரத்தி கொண்டு போய் அதன் வாயை கிழித்து அந்த சிங்கத்துக்கு அந்த ஆட்டை என்ன செய்தான்? காத்து விட்டான். சிங்கம் நிச்சயமாக ஆடை பிடித்த சிங்கம் தாவீதையும் விழுங்க பார்த்திருக்கும். ஆனால் அன்றைக்கு தாவீதை சிங்கத்தால் என்ன செய்ய முடியவில்லை? விழுங்க முடியவில்லை. எழுத்தின்படியாகவே சிங்கம் தாவீதுக்கு விரோதமாய் வந்தது, அவனை விழுங்கலாம் என்று வந்தது. காரணம், அவருடைய சந்ததியிலே தான் இயேசு பிறக்கப் போகிறார். இன்றைக்கே அவனை விழுங்கி விடலாம் என்று சாத்தான் நினைத்திருக்கலாம். ஆனால் அன்றைக்கு தாவீது சிங்கத்துக்கு தப்பித்தான், அதன் வாயை கிழித்தான். அத்தோட பிசாசான் விடவில்லை. ஓ, சிங்கத்தின் வழியாய் வந்தால் தானே என்னை அடிக்கிறாய்? அடுத்த முறை அதே 17ஆம் அதிகாரத்திலே கோலியாத்தின் உருவத்திலே வருகிறான். தாவீதை பார்த்து சொல்லுகிறான், இன்றைக்கு உன்னை கொன்று ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் இரையாக போடுவேன், வா என்று கூப்பிட்டான். ஆனால் இந்த முறை கோலியாத்தின் கைக்கு தாவீது தப்பித்து விட்டான். இவனை கொல்லலாம் என்று நினைத்தான். அவன் கோலியாத்தின் தலையை தன் கையில் ஒரு ஹேண்ட்பேக் போல தூக்கி கொண்டு வந்து ஜெயத்தை பெற்றான். ஓஹோ, கோலியாத்தின் வழியாக வந்தாலும் அடித்து விடுகிறாயா? தந்திரமா என்ன செய்ய பாருங்க, பிசாசு எப்படி விழுங்கலாம் என்று முயற்சிக்கிறான்றதை பாருங்கள். சவுலிடத்தில் போய் தந்திரமாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், என் மகளை தாவீதுக்கு கொடுக்கலாம் என்று இருக்கிறேன், அதுக்கு சீதனமாக 100 பவுனோ ஒரு காரோ புல்லட் இந்த காலத்தில் கேட்குற மாதிரி அவன் கேட்கல. என்ன தெரியுமா கேட்டான்? பெலிஸ்தருடைய இந்த சம்பவம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் உண்டு. பெலிஸ்தருடைய 100 நுனித்தோலை கொண்டு வரும்படியாய் சொல்லுகிறான். அவனுக்கு என்ன தந்திரம்? சாத்தானின் தந்திரம். நான் கொன்றா என் மேலே பழி வந்துடும், பெலிஸ்தியருக்குள்ளவே பாளையத்தில் அவன் செத்தா பெலிஸ்தர் கொன்றார்கள் மாறிடும், அவனை விழுங்கலாம் என்று சாத்தான் ட்ரை பண்ணான். இந்த முறையும் தாவீது போனான், 100 அல்ல 200 நுனித்தோலை கொண்டு வந்து கொடுத்தான். இந்த முறையும் பிசாசானவன் தோத்து போனான். கொஞ்சம் கேப் விட்டான், நல்லா கவனிக்கணும், கொஞ்சம் கேப் விட்டான். ராஜாவாய் மாறினான், சிங்காசனத்தில் போய் உக்காந்தான். ஒரு நாள் மாலையிலே பால்கனியில் உப்பிரிகையிலே அப்படியே உலாவி கொண்டு வரும்பொழுது பத்சேபாலின் மூலமாய் தாவீதை விழுங்கி விட்டான். சின்ன சம்பவம் தான். பெரிய சிங்கத்தை கிழித்தவன், பெரிய கோலியாத்தை வீழ்த்தினவன், 200 பெலிஸ்தர்களை வெட்டி போட்டு நுனித்தோலை கொண்டு வந்தவன், ஒரே ஒரு பெண் பத்சேபாலிடத்திலே அவன் விழுந்து போகும்படியாய் செய்தான். சுற்றிக்கிட்டே இருப்பான், விழ வைக்கிற வரைக்கும் அவன் சுற்றிக்கிட்டே இருப்பான். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை ஒரு நாள் ஒரு சம்பவத்திலே நாம் ஜெயித்து இருக்கலாம். ஆகையினாலே நாம் முற்றிலுமாய் ஜெயம் கொன்றோம் என்று நினைக்கக்கூடாது. மறுபடியும் வருவான், மறுபடியும். அதான் வசனம் சுற்றி திரிங்க. எதுக்காக? என்னை விழுங்குற வரைக்கும் பிசாசு ஓய மாட்டான். என் கிறிஸ்துவ வாழ்க்கை தேவனோடு வைத்திருக்கிற உறவை துண்டிக்கிற வரைக்கும் அவன் நாம் சும்மா இருக்க மாட்டான். என்றைக்கும் டெய்லி என்னையும் உங்களையும் சுற்றி கொண்டு வருகிறான். இப்பொழுது நாம் விழுங்கப்பட்ட நிலையில் இருக்கிறோமா, பிழைத்து இருக்கிறோமா? நம்முடைய நிலவரம் எப்படி இருக்கிறது? இது தாவீதின் நிலவரத்தை பார்த்துவிட்டு விழுந்துட்டானே என்று பரிதாபப்படுவதற்கல்ல, நாம் விழுந்திருக்கிறோமா இல்லை விழாமல் இருக்கிறோமா? அதனால தான் சங்கீதக்காரன் பார்த்தீங்கன்னா ஜபத்தோடைய டைமே மாற்றிட்டான். நம்ம எல்லாம் சொல்லுவோம் அதிகாலையிலே ஜபம் செய்ய வேண்டும், உண்மையா இல்லையா? உங்களுக்கே டவுட்டாக இருக்கா?
ஆனால் தாவீது சொல்லுகிறான், இந்த பத்சேபாலின் விழுத்தில் 51ஆம் அதிகாரத்திலே அவன் ஒப்புரவாகிவிட்டு 55ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறான். இங்கிலீஷில் படித்த சூப்பராக இருக்கும். ஈவினிங், மார்னிங், ஆஃப்டர்நூன், ஜபத்தோட அந்த டைமே மாத்திர சாயங்காலம். ஏன் தெரியுமா? அன்றைக்கு சாயங்காலம் மாத்திரம் நான் ஒப்பிரிகை மேல் நடக்காமல் நான் ஜபத்திலே விழித்திருந்தால் நான் எங்கே விழுந்திருக்க மாட்டேன்? பத்சேபால் பாவத்திலே விழுந்திருக்க மாட்டேன். ஜபம் இல்லை, விழித்திருக்கிற வாழ்க்கை இல்லை, அன்றைக்கு அவன் விழுந்து போனான். நம்முடைய வாழ்க்கையிலும் தயவு செய்து கொஞ்சம் நிதானித்து பாருங்கள். நீங்கள் எல்லாரும் குற்றவாளி, பாவம் செய்யணும் சொல்ல வரவில்லை. எங்கே விழுந்திருக்கிறோம், எந்த விதத்தில் பிசாசு நம்மை விழுங்கியிருக்கிறான் என்பதை அறிந்து உணர்ந்து இன்றைக்கு நான் மறுபடியும் எழுந்து அந்த நிலையை விட்டு வெளியே வருவதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவது ஒரு மனிதன் சிம்சோன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வீட்டில் போய் வாசிங்கள். ஒரு சிங்கம் ஒன்று, பால சிங்கம் ஒன்று அவனை விழுங்கும்படியாய் வந்தது. வேதம் சொல்லுகிறது, கையிலே ஒன்றும் இல்லாது இருந்தும் ஒரு ஆட்டை கிழிப்பதை போல் அந்த சிங்கத்தை கிழித்து போட்டுவிட்டு சிம்சோன் போனான். காரணம், அவன் ஒரு பெரிய, நீங்கள் டிவியில் பார்க்குற அந்த WWயில் வரா மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணி உடம்பெல்லாம் வச்சுக்கிட்டு பலசாலி மாதிரி நினைக்கக்கூடாது. ஒரே ஒரு காரியம்தான், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்குகிறார். ஆவியானவர் இறங்கும்போது அவனுக்கு வருகிற பலத்தில் சிங்கத்தை கிழித்தான். ஓஹோ, நீ தேசத்துக்கு நியாயாதிபதியாய் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார், உன்னை விழுங்கலாம் என்று முதல் முறை எழுத்தின்படியாகவே சிங்கம் வந்துச்சு. ஆனால் முடியல. ரெண்டாவது அவனை டெம்ப்ட் பண்ணுகிறான். அவனுடைய மனைவியை எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுத்த நிமித்தமாக பெலிஸ்தீர் மேல் அவனுக்கு கோபம் வந்து 300 நரிகளை பிடித்து ஒரு வாளை ஒரு வாளோட கட்டி அதில் தீப்பந்தத்தை வைத்து அந்த தீ பந்தம் எரியும் போது வலியில் வேதனையில் நரிகள் இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்துட்டு ஓடி 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 பெலிஸ்தருடைய வேளாண்மையை முற்றிலுமாய் அழித்து போட்டது. அவன் நினச்சிருப்பான், எப்படி ஒரு 2 நரியை பிடிச்சி கட்டுறது ஈஸியாக சாதனம், ஒன்றும் வேணாங்க, உங்கள் வீட்டு வாசலில் இருக்கிற ரெண்டு நாய் வாழை கட்ட முடியுமாங்க? யோசித்து பாருங்கள், பிடுங்கிடும். அப்போ நினச்சான், எப்படி இதில் காலி ஆகிடுவான்? இல்லை, காலி ஆகல. பார்த்தான், ஓஹோ, இவங்க எல்லாருமே அவனுக்கு தெரியும், எல்லாருடைய டெக்னிக், எல்லாருடைய வீக்னஸ், எல்லாருடைய பலன் என்னன்றது யாருக்கு நல்லா தெரியும்? சாத்தானுக்கு நல்லா தெரியும். கடைசியில் ஒரு பெண்ணின் மடியிலே படுக்க வைத்து தன்னுடைய அபிஷேகத்தை எல்லாம் இழக்க வைத்து, தன்னுடைய பிரதிஷ்டை எல்லாம் இழக்க வைத்து, இவனை பார்த்து நடுங்கின பெலிஸ்தியர்கள் இன்றைக்கு அவனுக்கு முன்பதாக இவன் ஒரு வேடிக்கை காட்டக்கூடிய ஒரு ஜோக்கராக நின்று கொண்டிருக்கிறான். காரணம், சத்துருவானவன் விழித்து விட்டான், விழுங்கிவிட்டான், அவனுடைய அபிஷேகத்தை விழுங்கிவிட்டான், அவன் வைத்திருந்த பிரதிஷ்டையை விழுங்கிவிட்டான். நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் யோசித்து பாருங்கள். விழுங்கப்பட்ட நிலையிலே நாம் இருக்கிறோமா? இல்லை, பிசாசு பல முறை என்னிடத்தில் வந்தும் என்னை விழுங்காதபடிக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழுகிறேன் என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனால் ஒரு மனிதனை கடைசி வரைக்கும் எந்த விதத்திலையும் பிசாசானவன் விழுங்காமல், எழுத்தின்படியாக சிங்கமும் விழுங்காதபடிக்கு ஒரு மனிதன் வாழ்ந்து காட்டினான். எதற்காக வேதத்தில் அது எழுதியிருக்குன்னு சொன்னால், நாமும் வாழ முடியும். தாவீதே பத்சேபாள் விஷயத்தில் விழுந்துட்டான், நானும் விழுவேன், விழுந்துருவேன் என்பதற்காக அல்ல, நாம் விழாமல் நம்மை காத்து கொள்வதற்கு தான் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். சிம்சோனே அபிஷேகம் பண்ணப்பட்டவனே தெலிலாலின் மடியில் படுத்து எல்லாத்தையும் இழந்தானே அப்படின்னு சொல்லி அது சாக்கு சொல்லி நாம் அதே காரியத்தை செய்வதற்காக தேவன் வேதாகமத்தில் இந்த சம்பவங்களை எழுதி வைக்கவில்லை. நாம் அதை பார்த்து ஞானம் உள்ளவனாய் மாறி அவங்க செய்த தவறை மறுபடியும் நாம் செய்யாமல் நம்மை காத்துக்கொள்வதற்காக தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கடைசி வரைக்கும் எந்த இடத்திலையும் அவனை பிசாசானவன் விழுங்காதபடிக்கு அவனை காத்து கொண்டான். காரணம், அவனுடைய ஜீவியம் அப்படிப்பட்ட ஜீவியம். தெரியும், உங்களுக்கு எல்லாம் தெரிந்த மனிதன் தான் தானியேல்.
கொண்டு போய் எங்கே போட்டார்கள்? சிங்க கெபிக்குள்ளேயே சிங்கம் இல்லை, சிங்கங்கள், பல சிங்கங்கள் உள்ளே இருக்கு, கெபிக்குள்ளேயே போட்டார்கள். என்னுடைய தாழ்மையான அபிப்பிராயம் சொல்லுகிறேன். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான். பான பாத்திரக்காரனுக்கு அவன் சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னான். சொல்லிட்டு சொன்னான், நீ வாழ்ந்திருக்கும்போது என்னை நினைத்துக்கொள் என்று சொன்னான். நினைச்சானா? எத்தனை வருஷம் மறந்தான்? 2 வருஷம் மறந்துட்டான். அதே போல இந்த ராஜா சிங்கக்கபில போட்ட தானியேலை ஒரு 6 மாதம் மறந்திருந்தா கூட எல்லா சிங்கங்களும் பட்டினிலேயே செத்து போயிருக்கும். சிங்கங்களை சாவடிக்கக்கூடிய வல்லமை பலத்தோடு கூட யார் இருந்தா தெரியுமா? தானியேல் இருந்தான். தானியேல் இருந்தான். அவன் வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பாருங்கள், தானியேல் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். எத்தனையோ அவன்கிட்ட காணப்பட்ட நல்ல குணாதிசயங்கள் அவன் வாழ்க்கையிலே சிங்கங்கள் வாயை கூட திறக்காதபடிக்கு தேவன் அவனை பாதுகாத்தார். முதலாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், வாசிக்கலாம். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்கள். போதும். அவனே சொல்லுகிறான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கத்தின் வாயை ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? புறதேசத்திலே பாபிலோன் தேசத்திலே அடிமையாய் போன தானியேல் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான் அல்ல, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான். சிலுவை காட்சியை ராஜாவுக்கு முன்பதாய் கொண்டு வந்து காட்டுகிறான். சொல்லுகிறான், எனக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு சரியாக இருக்கிறது. நெடுக்கு மரம், குறுக்கு மரம், எனக்கும் ராஜாவே உமக்கும் இந்த மனிதர்களுக்கு முன்பதாக இருக்கிற உறவு சரியா இருக்கு. மை கான்ஷியஸ் இஸ் சோ கிளியர். எந்த தேசத்திலே சிலுவையை பார்த்திராதவன், இயேசுவை கண்டிடாதவன் சிலுவை காட்சியை ராஜாக்கு காட்டுகிறான். ராஜாவே, அந்த வசனம் மறுபடியும் வாசிங்கள், பாதிலிருந்து வாசிங்கள். அது ஏனென்றால் ஏனென்றால் எவருக்கு முன்பாக? ஆண்டவருக்கு முன்பாக ஒரு குற்றத்தை நான் செய்யவில்லை. மனிதனாகிய ராஜாவே, உங்களோடு கூட இருக்கிற அநேக மந்திரிமார்களுக்கு முன்பதாகவும் நான் எந்த நீதி கேடும் செய்யவில்லை. சிலுவை காட்சி எனக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு பர்ஃபெக்ட். என்னை சுற்றிலும் இருக்கிற மனிதனுக்கோடு இருக்கிற உறவும் பர்ஃபெக்ட். மை கான்ஷியஸ் சோ கிளியர். ஆகையினாலே சிங்கம் என்ன செய்யலையா? சேதப்படுத்தவில்லை. நமக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? எனக்கும் என்னை சுற்றிலும் இருக்கிற மனிதர்களோடு கூட இருக்கிற உறவு எப்படி இருக்குது? யாவரோடு கூட சமாதானமாக இருக்கிறோமா? தைரியமாக கிருபாசனத்தில் சென்று தேவனை தேடுகிற முகத்தை நோக்கி பார்க்கக்கூடிய நிலையிலே வாழ்க்கை இருக்கிறதா? நம்ம ஜீவம் எப்படி இருக்கிறது? தானியேல் தைரியமாய் சொல்லுகிறான், எனக்கு அங்கேயும் கரெக்டாக இருக்கிற ரிலேஷன்ஷிப், இங்கேயும் கரெக்டாக இருக்கிறது. ஆகையினால தான் சிங்கம் என்ன செய்யல? வாயை கூட திறக்க முடியல. நாம் இன்னைக்கு சொல்கிறோம், தேவனோடு கூட எனக்கு நல்ல உறவு இருக்குன்னு சொல்லுகிறோம். மனிதனோடு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? கட்டின கணவனோடு கூட இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? கட்டின மனைவியோடு இருக்கிற உறவு எப்படி இருக்குது? பிள்ளைகளை உங்கள் பெற்றார் இடத்துல உங்கள் உறவு எப்படி இருக்கு? சபை விசுவாசியில் இங்கே வந்திருக்கிற உங்கள் எல்லாரும் கூட இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது? கசப்பு, பகை, வைராக்கியம், யாரை எப்போ கவுக்கலாம், யாரை எப்போ தூக்கலாம், என்ன செய்யலாம் என்ற இந்த எண்ணத்தோடு கூட வாழ்ந்து கொண்டு இருந்தால் தினமும் சிங்கம் என்னை விழுங்கும், உங்களை விழுங்கும். நாம் தேவனோடு இருக்கிற உறவு பர்ஃபெக்டாக இருக்கிறது மாத்திரமல்ல, உண்மையாகவே ஒரு மனிதனுடைய உறவு தேவனோடு கூட சரியா இருக்கும் என்று சொன்னால் சத்தியமா மனிதனோடு இருக்கிற உறவும் சரியா இருக்கும். ஒரே வசனம்தான், கண்ணால கண்ட சகோதரத்திலே அன்பு கூறாதவன் காணாத தேவன் அன்பு கூற முடியுமோ? சொல்லிக்கலாம், நான் தேவனை நேசிக்கிறேன், அன்பு கூறுகிற பாட்டு பாடலாம். உறவு எப்படி இருக்கிறது?
உறவு எப்படி இருக்கிறது? தானியேலுக்கு சரியா இருந்துச்சுங்க. இவங்களாச்சும் பரவாயில்ல, ஆடு மேய்க்க வந்தபோது ஒரு சிங்கத்தை தாவீது கிழித்தான். சிம்சோனும் திராட்சை தோட்டத்தில் வந்த பாலசிங்கத்தை கிழித்தான். ஆனால் இவன் வாழ்க்கையிலே ஒரு சிங்கம் வரவில்லை, பல சிங்கங்கள் அவனை சூழ்ந்து நிற்கிறது. ஆனால் ஒன்று கூட வாய் திறக்க முடியவில்லை. காரணம் கான்ஷியஸ், சோ கிளியர். சபையே, நம்முடைய உறவு எப்படி இருக்கு? தயவுசெய்து குடும்ப உறவு உங்களுக்கு சரியா இருந்தால் சபையிலும் உறவு சரியாக இருக்கும், மற்றவரிடத்திலும் உறவு சரியாக இருக்கும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகிற அனுபவம் இல்லை. எல்லாம் நீயா நானா விஜய் டிவி ப்ரோக்ராம் மாதிரி சண்டை போட்டு கொண்டிருக்கிறோம். தாழ்ந்து போக முடியவில்லை. நீ பெரியவனா, நான் பெரியவனா? நான் யார் தெரியுமா? ஸ்கூலில் ஹெட்மிஸ்டர். என் சம்பளம் ஜாஸ்தி, வீட்டுக்காரருடைய சம்பளம் குறைவு. நான் சொல்கிறதான் நடக்கணும், நான் சொல்கிறதான் செய்யணும். உட்காரணும், எந்திரினா ஸ்டூடெண்ட் உட்காருவோம், எந்திரினா எந்திரிப்பாங்க. வீடு வந்து ஸ்கூல் இல்லை. எல்லா இடத்துலையும் நான் நீ. உறவே சரியில்லை. எங்கேருந்து ஜபத்துக்கு பதில் கிடைக்கும்? எங்கேருந்து சிங்கம் நம்ம வாய்க்கு தப்பிக்க முடியும்? தயவு செய்து சபையே, தேவனோடு இருக்கிற உறவை புதுப்பித்து கொள்ளுங்கள். அதே நேரத்திலே நம்மோடு கூட இருக்கிற மக்களோடு கூட, மனிதனோடு கூட இருக்கிற உறவை சரி செய்து கொண்டால் சிங்கங்கள் நம்மை விழுங்காதபடிக்கு நம்மை காக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம் வாசிக்கலாம். அதே தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. போதும். இவன் மேல குற்றம் சுமத்துவது படிக்காக முகாந்திரம் தேடுகிறார்கள். ஆனால் ஒரு முகாந்திரம் கூட கிடைக்கலைங்க. ஒரு ரீசன் கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. மனிதர்களாலே பாருங்க, இவனை அமுக்க வேண்டும், சிங்கத்தில் போட வேண்டும், இவனை இல்லாமல் பண்ண வேண்டும் என்று ஒரு கூட்டமே எழும்பி பிரயாசப்படுகிறார்கள். எந்தெந்த விதத்திலேயோ தேடி தேடி பார்த்து கூட ஒரு குற்றத்தையும் அவன்கிட்ட காண முடியலைங்க. அதான் சொல்கிறார்கள். ஏன்னா அவன் எப்படி இருந்தானா? உண்மை உள்ளவனாயிருந்தான். தேவனுக்கும் உண்மை உள்ளவன் மாத்திரமல்ல, தன்னோடு கூட தன்னை நம்மை விழுங்க வேண்டும் என்று சுற்றி திரிகிற சாத்தானின் எண்ணம் கொண்ட ஜனங்களிடத்தில் கூட அவன் எப்படி இருந்தானா? உண்மை உள்ளவனாயிருந்தான். இன்னைக்கு நம்முடைய உண்மை தன்மை எந்த அளவுக்கு இருக்கு? இன்னைக்கு டிவி நியூஸ் பார்த்தாலும் சரி, பேப்பரில் படித்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளேயே இன்னைக்கு என்ன இல்லை தெரியுமா? உண்மை இல்லை, உண்மை இல்லை. கல்யாணமாயிருக்கிற கணவனுக்கு கல்யாணமான இன்னொரு பெண்ணோடு கூட தவறான உறவு. கல்யாணமாயிருக்கிற மனைவிக்கு கல்யாணமான இன்னொரு கணவனுடைய தவறான உறவு. இந்த ரெண்டு பேருக்குள்ளே என்ன இல்லை? உண்மை இல்லை, உண்மை இல்லை. பிள்ளைகளுக்கு பெற்றாரிடத்தில் கொஞ்சமும் உண்மை இல்லை, உண்மை இல்லை. பெற்றார்கள் சரியாக இருந்தால்தான் பெற்றோர்கள் பிள்ளைகளும் சரியாக இருப்பார்கள். கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, முன்னேறி எப்படி போதோ வசனம் தெரியுதுல. பழமொழி சத்தமாக சொல்கிறீங்க, ஸ்தோத்திரம். நான் அந்தமானுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு பிரச்சனை. ஒரு வாலிப பெண் ஒரு வாலிப பையனை வீட்டுக்குள் கூட்டி கொண்டு வந்து அந்த அம்மா ஜாலியாக இருக்கிறார்கள். அது சின்ன ஊர், சின்ன ஐலண்டு தானே. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் அது தெரிந்து அவருடைய சித்தப்பாவுக்கு சொல்லி, அவங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க, 2 பேரும் வேலைக்கு போயிருக்கிறாங்க. சித்தப்பாட்ட சொல்லி சித்தப்பா வந்து வீட்டில் கண்டிக்கிறார், அந்த பெண்ணை கண்டிக்கிறார். அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னா? இந்த அட்வைஸ்லாம் போய் எங்கள் அப்பாவுக்கு சொல்லு, இந்த அட்வைஸ்லாம் போய் எங்கள் அம்மாவுக்கு சொல்லு, அப்புறம் என்கிட்ட வான்னு சொல்கிறான். அந்த பொண்ணு வாலிப பெண், சின்ன பிள்ளை தான், ஒரு 18-19 வயசு. காரணம், அப்பா அம்மாவுடைய உறவுகள் சரி கிடையாது.
கண்டிக்க முடியவில்லை. முன்னேறி எப்படி போதோ அப்படி தான் பின்னேறும் போகும். இல்லை, உண்மை இல்லைங்க, உண்மை சுத்தமாக இல்லை. ஆனால் தானியேலோ வென்றால் உண்மை உள்ளவனாக இருந்தான். ஆனால் வேதத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம், மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது. கரெக்டு தான், அதை வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்கள். எப்படி ஆரம்பிக்குது? அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க, நல்லா கவனிங்கள். முதல்ல யாரை ஆரம்பிக்குது அந்த வசனம்? மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல. இப்ப இவர் யாரு? இப்ப எங்க யார் கம்பேர் பண்ணணும் தெரியுமா? இயேசு உண்மை உள்ளவராய் இருந்தது போல மோசையும் உண்மை உள்ளவராய் இருந்திருந்தா ஓகே அது. ஆனா இங்கே மோசே எப்படி இருந்தானோ அதே போல இயேசுவும் இருந்தான். அப்ப மோசையோட உண்மை தன்மையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், எப்படி இருந்திருக்கான் பாருங்க, எப்படி இருந்திருக்கிறான். அதனால்தான் பழைய ஏற்பாட்டில் என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்கள். என்னாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 7-8 வாசிங்கள். நல்லா கவனிங்கள். தேவன் சொல்லுகிறார், என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். நல்லா கவனிங்கள். அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடினால் நான் அவனோடு கூட முகமுகமாகவும் போதும். உண்மையா இருந்ததினால ஆண்டவர் மோசேயோடு எப்படி பேசினாரா? மறைமுகமாக அல்ல, ஃபேஸ் டு ஃபேஸ், பிரதட்சியமாய் பேசுகிறேன். காரணம் என்ன? உண்மை உள்ளவன். தானியேலும் உண்மை உள்ளவனாய் இருந்ததினால தான் ஆண்டவர் பிரதட்சியமாய் மேசியாவின் வருகை குறித்து, ஆண்டுகளை குறித்து துல்லியமாக அவனோடு பேசி, அதே தானியேலின் புஸ்தகம் 9-10 அதிகாரத்திலே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். வேணாம் வேணாம் வேணாம், எழுதி வைத்திருக்கார் சொல்ல கவனிங்கள். எதனால அப்பேற்பட்ட வெளிப்பாடுகள் அவனுக்கு எதனால் கிடைச்சது? ஒரு ராஜா லூசு நான் சொல்லுவேன், சொப்பனத்தை பார்த்தான், அவருக்கு என்ன சொல்லணுமா? சொப்பனமும் சொல்லணுமா, அர்த்தமும் சொல்லணுமா? அவன் எவ்வளோ பைத்தியக்காரன் இருப்பான், யோசித்து பாருங்க. ஆனால் தானியேல் சொப்பனத்தையும் சொன்னான். ஏன்? அவனுக்கு அந்த வெளிப்பாடு வர காரணம் என்ன? அவனுக்கு அந்த வெளிப்பாடை கர்த்தர் கொடுக்க காரணம் என்ன? அவன் எங்கும் எப்படி இருந்தான்? உண்மையாயிருந்தான். சிங்கங்கள் அவன் மேல் வாய் திறக்காதபடிக்கு என் தேவன் பாதுகாத்தார். ஆனால் தாவீது பெண் விஷயத்தில் எப்படி இல்லை? உண்மையா இல்லை. கல்யாணமானவன் தான், மனைவிகள் இருக்கிறார்கள், இருந்தும் அவனுடைய உண்மைத்தன்மை சரியில்லை. சிம்சோனும் அதே நிலைமை தான். தயவு செய்து சபையே, இன்னைக்கு எத்தனை பேர் நீதிமொழிகள் வாசிங்க? 28ஆம் அதிகாரம், இன்னைக்கு 28ஆம் தேதி 28ஆம் அதிகாரம் எத்தனை பேர் வாசிங்க? ஸ்தோத்திரம். 20ஆம் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? கை தூக்குனீங்க, சொல்ல மாட்டீங்க. பழமொழி சொன்னீங்க, பிட்டில் அடிக்காதீங்க, திறக்கலாம் வேணாம். உண்மையுள்ள மனுஷன் யாருக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் தெரியுமா? உண்மையா இருக்கிறவனுக்கு. உண்மையா இருக்கிறவனுக்கு. தயவு செய்து சகோதர சகோதரிகளே, உங்கள் கணவன் மனைவிக்கு உண்மையாயிருங்கள். பிள்ளைகளை, வாலிப பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு உண்மையாயிருங்கள். அத்தனை பேரும் சபைக்கு உண்மையாய், கர்த்தருக்கு உண்மையாய், ஊழியக்காருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேய்ப்பனுக்கு உண்மையாயிருங்கள். ஆண்டவர் மறைமுகமாக அல்ல, உங்களோடு கூட முகமுகமாக பிரதிட்சியமாய் பேசி அநேக காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். உண்மையாக இருப்போம். பி ஃபெய்த்ஃபுல், பி ஃபெய்த்ஃபுல். சபைக்கு உண்மையாயிருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக அவனுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்தபோது 18ஆம் வசனத்தை வாசிங்கள். 6, தானியேல் 6:18. ம் 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 போதும். தேசத்தின் ராஜா
வீட்டுக்கு போகிறான். ராத்திரி முழுசும் அவன் என்ன செய்யல? தூங்கலை, சாப்பிடல, உபவாசம் இல்லை, பட்டினி. இவன் யார்? தேசத்துக்கு காட்டுக்கு ராஜா. யாரு? கெபிக்குள்ள 10 சிங்கங்களும் ராத்திரி முழுசும் தூங்கி இருக்காது. ராத்திரி முழுசும் என்ன செஞ்சிருக்காது? சாப்பாடு இல்லை, பட்டினி. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், தானியேல் அழகா படுத்து தூங்கி இருப்பான். காரணம் தெரியுமா? இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் தூங்காமல் உறங்காமல் என்னை காப்பார் என்ற விசுவாசத்திலே தானியேல் அந்த சிங்கக்குபியிலே இருந்தான். விசுவாசத்திலே தானியேல் எப்படி இருந்தான் தெரியுமா? வல்லவனா இருந்தான், வல்லவனா இருந்தான். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? எக்ஸாம் எழுதியிருக்கிறோம், பாஸ் ஆகுமா? பாஸ் ஆகணும், பாஸ் ஆக மாட்டேனா, அதுலேயே ஒரு விசுவாசம் இல்லை. நம்முடைய அறிக்கை மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நம்ம எல்லாமே டபுளாக தான் பேசுவோம். நடக்கும், நடக்காது, கிடைக்கும், கிடைக்காது, வந்தா வரும், வராமல் போயிடும். ஆனால் தானியேலுக்கு தெரியும், நல்லா தூங்கியிருப்பான். ஒரு சிங்கம் கூட, இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிங்கத்தை கூப்பிட்டு படுக்க வச்சு அது வயிற்று மேலே தலகாணி மாதிரி படுத்திருப்பான். நான் விசுவாசிக்கிறேன், தைரியமாக படுத்திருப்பான். ஏன்? என்னை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. எல்லாம் தூங்க முடியலைங்க, இவன் மாத்திரம் தூங்கியிருக்கிறான். காரணம் தெரியுமா? என்னை அழைத்தவர் உண்மையுள்ள தேவன். நான் தேவனுக்கு முன்பதாக, மனிதனுக்கு முன்பதாக எந்த நீதிக்கேடு, எந்த அநியாயம் செய்யவில்லை. என்னை குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சத்துருக்களாக இருக்கக்கூடிய மனிதனுக்கு முன்பதாகவே நான் உண்மை உள்ள மனிதனாய் வாழ்கிறேன். ஆகையினாலே என்னை சிங்கம் சேதப்படுத்தாதபடிக்கு அவர் ராஜா, தேசத்தின் ராஜா தூங்கவில்லை, காட்டுக்கு ராஜா தூங்கவில்லை, ராஜாதி ராஜாவும் தூங்காமல் ரா முழுவதும் தானியேலை காப்பாற்றினார். காரணம், விசுவாசத்திலே அவன் வல்லவனாக இருந்தான். அது தொடர்ந்து சொல்லுவான். அதனால தான் விசுவாசத்தினாலே சிங்கம் என்ன செய்யல? ஒன்றும் செய்யவில்லை, ஒன்றும் செய்ய முடியல. நம்ம இன்னைக்கு பேர் விசுவாசின் பேர் வச்சிருக்கிறோம், ஆனால் என்ன இல்லை? நம்ம பெருமையாக வர சொல்லி, இப்போ நாங்கள் யார் தெரியுமாங்க? செம்பாக்கம் அந்த பெரிய ஏசி சபைக்கு பார்த்தியா, அந்த சபை விசுவாசி. சபைக்கு விசுவாசி இல்லை, இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. யாருக்கு விசுவாசியாக இருக்கணும் தெரியுமா? இயேசுக்கு விசுவாசியாக இருக்கணும். ஏன் விசுவாசம் இல்லை? இந்த வசனம் எனக்குள்ளே இல்லை. இந்த வசனம்தான் ஒரு மனிதனை விசுவாசத்திலே வல்லவனா மாற்றும். அதான் ரோமரில் பவுல் சொல்லுவான், 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், ஆதலால் வசனத்தினாலே வரும். கேள்வின்னா கேட்கறதில்ல. நம்ம கேட்போம் பார்த்தீங்களா, சபையில் மீட்டிங் நடந்த, எலெக்ஷன் வந்தால் கேள்வி 1008 கேள்வி கேட்போம் பார்த்தீங்களா, அந்த கேள்வி இல்லை. இங்கிலீஷில் படித்து பாருங்க, ஹியரிங். தேவனுடைய வசனத்தை காதில் கேட்பதினாலே. வாசிங்க மட்டும் வசனம் வாசிங்க. கேள்வினாலே, வசனத்தை கேட்கறதுனாலே வரும். ஆமாம், இங்கிலீஷில் படிச்சு பார்த்தீங்கன்னா ஹியரிங் அண்ட் ஹியரிங். கேட்க 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 நமக்குள்ள என்ன வரும் தெரியுமா? விசுவாசம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. டெய்லி யாரும் உங்களுக்கு பிரசங்கம், பாஸ்டரோ ஊழியக்காரனும் பிரசங்கம் பண்ண முடியாது. ஆனால் 24/7 எனக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆவியானவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாம் உட்கார்ந்து கேட்பதற்கு இன்னைக்கு நமக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. அழகாக சொல்கிறாங்க பாரு, நேரம் இல்லை. உண்மையாகவே நேரம் இல்லை. செல்ஃபோனில் செலவு செய்கிற நேரத்தை குறைச்சால் ஒரே நாளில் மொத்த பைபிளும் படிக்கலாம். டிவிக்கு முன்பதாக உட்காந்து நேரத்தை செலவு செய்கிற நேரத்தை குறைத்தால் வேதத்தை நன்றாய் படிக்கலாம். ஆவியானவர் பேசுவார். அநேகருக்கு, எனக்கும் சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன், எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரே காரியம், படித்தோட பைபிள் என்ன செய்ய மாட்டேங்குது? புரிய மாட்டேன்றது. உண்மைதான், உண்மைதான். முதல்ல படித்தா புரியாதுங்க. ஆனால் ஒன்று சொல்லட்டுங்களா, நாம் ஜெபத்தோடு கூட படிக்க ஆரம்பித்தால் இந்த வேதத்தை நமக்கு கற்றுக் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். காரணம், இந்த வேதம் எந்த ஒரு மனிதனால் எழுதப்படவில்லை, ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த புரியாத இடமாக இருந்தாலும் சரி, நாம் ஜெபித்தால் அதை எழுதின ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு வசனத்தோட அர்த்தம் வேறெங்கேயோ இல்லை, இதே புஸ்தகத்தில் இன்னொரு இடத்துல தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கார், மறைத்து வைத்திருக்கிறார். இந்த மாதிரி ஃபோன் அடித்தா உடனே புரிஞ்சிடும்.
ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், கர்த்தருடைய புஸ்தகத்தை தேடி வாசியுங்கள், ஒன்றும் குறைவுபடாது, எல்லாம் ஜோடி ஜோடியாக தான் இருக்கிறது. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய பரிசுத்த ஆவியானவர் அதை சேர்ப்பார். ஆவியானவர், இந்த புஸ்தகத்தை எழுதின ஆவியானவர், நாம் ஜெபித்தோம் சொன்னா அந்த வசனத்துக்கு அர்த்தத்தை இன்னொரு வசனத்தின் மூலமாய் நமக்கு கற்றுக் கொடுக்க என் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் யார் தான் ஆயத்தமாக இல்லை? நாமன்னு என்னையமா சேர்க்குறீங்க? நான் ஒன்று வரைக்கும் சொல்லுங்க, நான் என்ன சொல்லிக்கிறேன்? நான் ஆயத்தமாக இல்லை, ஆயத்தம் இல்லை. தயவு செய்து அந்த வசனத்தோடு உங்கள் நேரத்தை செலவு செய்யுங்கள். எத்தனை சிங்கங்கள் உங்களுக்கு சுற்றி சுற்றி வந்தாலும் உங்களை விழுங்காதபடிக்கு ராஜாதி ராஜா தூங்காமல் உங்களை காக்க வல்லவராக இருக்கிறார். அதை விசுவாசிப்பதற்கு கர்த்தர் விசுவாசத்தின் ஆவியை இன்னும் அதிகமாக தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. மூன்றாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான், 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவன்கிட்ட இல்லை பிரதர், டைமில் அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா தினமும் 3 வேளை ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. முகமுதிகள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி தொழுது கொடுக்குறாங்க தெரியுமா? எத்தனை முறை? நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை முறை நாம் ஜெபிக்கிறோம்? சத்தமே இல்லை. எத்தனை முறை ஜெபிக்கிறோம்? 2 முறை. அது செஞ்சாலே பெரிய விஷயங்க. காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கிற அனுபவமும், ராத்திரி தூங்குவதற்கு முன்பதாக தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லிட்டு ஜெபித்து படுக்கிற அனுபவம் நல்ல அனுபவம். நம்ம கல்யாணத்துக்கு போய் பிரியாணி வச்சாலே சாப்பாடுக்கே ஜபம் இல்லாமல் உடனே அடித்து வாயில் விட்டுருவோமே லெக் பீஸை தூக்கி, அதுக்கே ஜபம் இல்லையா? வேறு எங்கேக்கு ஜபம் வரப்போகுது? படிக்கிற பிள்ளைகளை படிப்பதற்கு முன்பதாக ஜபத்தோடு படிக்க ஆரம்பிங்கள். எக்ஸாம் ஹாலில் போயிட்டு சின்ன ஜபத்தோடு எழுத ஆரம்பிங்கள். வீட்டை விட்டு பெறப்படும் போது சின்ன ஜபத்தோடு புறப்படுங்கள். எல்லாத்திலும் ஒரு சின்ன சின்ன ஜபம் வருதுன்னா என் வாழ்க்கையில் ஜபம் பழக்கமாய் மாறும். 17 வயதிலே அடிமையாக தானியேல் பாபிலோனுக்கு வருகிறான். சிங்க கெபியிலே அவனை போடும்போது அவனுக்கு வயது 92 வயது. அந்நிய தேசத்திலே ராஜாவை தவிர யார்கிட்டையும் ஜெபிக்க கூடாது என்று சொல்லி இருந்தும் அவன் கோழையை போல ஜன்னல் சாத்திட்டு ஜெபிக்கல, பலகணிகள் திறந்திருக்கிற தைரியமா ஜெபித்தான். ஜெபிக்கிறவன் எதற்கும் பயப்பட மாட்டான். ஜெபிக்காதவன் எல்லாத்துக்கும் பயப்படுவான். அவன் எதுக்கும் பயப்படல. காரணம், அவங்ககிட்ட என்ன இருந்தது தெரியுமா? ஒரு வழக்கம். நமக்கு என்ன வழக்கம் இருக்கு? ஒரு நாளைக்கு முகமதியன் 5 தடவை தொழுகிறான், நம்ம 5 வேளை சாப்பிடுவோம். அது ஒரு வழக்கம். நமக்கு என்ன வழக்கம் இருக்கான் தெரியுமா? பைபிள் சொல்லுது. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்கள். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கையில் நான் உனக்கு சொன்னேன், நீ கேளேன் என்றாய். சிறு வயது முதல் என் சத்தத்தை கேளாமல் போகிறதே உன் வழக்கம். நம்ம வழக்கம் என்ன வழக்கமா? என்ன வழக்கம்? எவ்வளவுதான் சொன்னாலும் கேட்க மாட்டோம் என்கிற வழக்கம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். டெய்லி சிங்கம் உங்களை விழுங்கி விழுங்கி கக்கிட்டு தான் இருக்கும். டெய்லி. சிறு வயது நல்லா இருக்கும்போது சொன்னேன். உன் சின்ன வயசுலேருந்து உனக்கு என்ன வழக்கம் தெரியுமா? என் சொல்லை கேளாமல் போவதே வழக்கம். ஆனால் தானியேலுக்கு என்ன வழக்கம் தெரியுமா? தினமும் 3 வேளை ஜெபிக்கிற வழக்கம். இன்னும் நம்மை குறித்து வேதம் இன்னைக்கு சபை எப்படி இருக்குது என்பதை அன்றைக்கே மிக அழகாய் வேதத்திலே வாசிக்கிறோம். நான் நினைக்கிறேன் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் நினைக்கிறேன். கொஞ்சம் வாசிங்கள். என்ன வசனம்? கரெக்டு தானே? 31 வசனமே இல்லைன்றாங்க. சார் அவங்க பைபிள் பிரிண்டிங் பேப்பர் கிழிஞ்சிச்சு நம்ம தெரில. சரி பரவாயில்ல, நீங்கள் இருக்கிறவங்க வாசிங்கம்மா.
ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி, நீங்க எல்லாம் வழக்கத்தின்படி எல்லாம் கூடி வந்திருக்கிறீர்கள். நல்லா கவனிங்கள். கூடி வருகிற வழக்கத்தின்படி கூடி வந்து என் ஜனங்களை போல, ஜனங்கள் அல்ல, என் ஜனங்களை போல உட்கார்ந்து நல்லா கேட்கிறாங்கப்பா வார்த்தையை. ஆனாலும் அவைகளின்படி செய்கிறதில்லை. ஆஹா, பாட்டு பாடும்போது ஸ்ருதி, தாளம், ஸ்கேல் பக்காவா இருக்கு. போதும். எவ்வளவு அழகா, எவ்வளவு வார்த்தை எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்களேன். ஜனங்கள் கூடி வருகிறார்கள், ஆனால் என் ஜனங்களை போலதான், ஜனங்கள் அல்ல, போல உக்காந்து நல்லா கேட்குறாங்க, சூப்பரா பாடுறாங்க. ஆனால் நான் சொல்றபடி என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டார்கள். நம்முடைய ஜீவம் எப்படி இருக்கிறது, நம்முடைய வழக்கம் எப்படி, கூடி வர்ற வழக்கம் முக்கியம் இல்லைங்க. வந்த வழக்கத்தில் நாம் எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படுகிறோம், எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோம், நமக்கு என்ன வழக்கம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுவோம், தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். கடைசியாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன், நிறைய உண்டு, வாசிக்கலாம். அதே தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19 கொஞ்சம் வாசிங்க. பிரதர் என்ன வாசிக்க மாட்டீங்களா பிரதர்? ம் 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 சரி. இந்த பிரதர் கொஞ்சம் தூங்கிட்டார் போல் இருக்கு, அசந்துட்டார் போல் இருக்கு. நைட் டியூட்டியோ? காலமே ராஜா எழுந்து சிங்கத்தின் கெவி கிட்ட வருகிறான். அவர் கடகடன் நியூஸ் மாதிரி வாசி முடிச்சிட்டார். வந்து இப்போ சிங்கத்தின் கெபிக்குள்ள யார் இருக்கிறா? தானியேல் இருக்கிறான். கெபிக்கு வெளியில யார் இருக்கிறா? ஆனா யார் துயர சத்தமா கூப்பிடுறா? யார் துயர சத்தமா கூப்பிட்டு இருக்கணும்? இவன் துயர சத்தமாய், தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்க தேவன் தப்பிக்க வளர்ந்த, அதுக்கு தானியேல் தெரியுமா, ராஜாவே நீர் என்றும். அப்பா, உள்ளந்து என்ன சத்தம் வருது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு பேச்சுக்கு சொல்றேன். உங்க வீட்டுக்கார் வேலைக்கு போற அவசரத்தில் உங்களை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டார் வச்சுங்க, செல்போன்லாம் இல்லை. சாயங்காலம் 7 மணிக்கு உங்க வீட்டுக்கு வரார் உங்க வீட்டுக்கார். கதவை திறந்த உடனே நீங்கள் எங்கள் அத்தான் வாழ்க அப்படியே கூப்பிடுவீங்க, இல்லை லேட்டஸ்டாக பேபி வாழ்கனா சொல்லுவீங்க. சங்க கடிச்சிட மாட்டோம், கொதறிட மாட்டோம். நல்லா கவனிங்கள். ராஜா தான் உள்ள போட்டான், உள்ளேருந்து அவன் கம்பீர சத்தமாய் சொல்லுகிறான், ராஜாவே வாழ்க. ஆவியின் கனியின் பிரதானமான கனி அன்பு யார்கிட்ட தெரியுமா இருந்துச்சு? உள்ள இருக்கிற தானியேல் கிட்ட இருந்ததுனால தான் சிங்கம் தன் வாயை என்ன செய்யல, திறக்க முடியலைங்க. எனக்கு இருக்கிறதுல வேதாகமத்தில் நீங்கள் எவ்வளோனா படிச்சு பாருங்க, இவனுக்கு கொடுத்த மாதிரி ஆண்டவர் வேறு யாருக்கும் சொல்லைங்க. அந்த ஒரு வசனத்தை வாசி நான் முடிச்சிடறேன், பேசி முடிச்சிடறேன். அதே தானியேலின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம், 12ஆம் அதிகாரம் கடைசி வசனம். நீயோ, தானியேலை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாறிக் கொண்டிரு, நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர விதத்திற்கு போதும். என்ன மாதிரி பாருங்க, எவ்வளவு சும்மா சாதாரணமாக சொன்னா, நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, கல்லறையில் போய் என்ன செஞ்சுக்கோ, படுத்துக்கோ, நாட்களின் முடிவில் நான் வருவோம் பார்த்தியா, அப்போ இந்த சுதந்திர விகிதத்தில் நீ என்ன செய்வ தெரியுமா, எழுந்திருப்பாய். யார் சொல்றா தெரியுமா? ஆண்டவரே சொல்றாரு. உனக்கு உயிர்த்தெழுதல் நிச்சயம். ஏன்? இவன் வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா குணாதிசயம், பிரதானமான குணாதிசயம், சத்ருவையும் அவன் நேசித்து அன்பு கூறினான். ராஜாவே நீ என்றும்
நம்ம சிங்க கேபியில் போட்டனை பார்த்து சும்மா காலை பஸ்ஸில் காலை மிதிச்சவனை பார்த்து வாழ்வன்னு சொல்லுவோமா? கெபியில போட்டவனையும் தானியேல் சொல்லுகிறான், ராஜாவே நீர் என்றும் கனி உள்ள வாழ்க்கைங்க, கனி உள்ள வாழ்க்கை. நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம எத்தனை ஊழியம் செஞ்சு எத்தனை பிசாசை துரத்தி எத்தனை தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் பிரயோஜனம் கிடையாது தெரியுமா? அப்படி சொன்னவங்க கூட பரலோகத்தில் போக முடியாது. கடைசி காலத்தில் ஆண்டவர் சொல், நான் உன்னை அறியேன். ஆனால் கனி உள்ள ஒரு மனுஷன் வாழ்க்கை, கனி உள்ள வாழ்க்கை ஒரு மனுஷன் வாழ்ந்தால் நிச்சயம் அவனுக்கு பரலோகம் உண்டு. படுத்துக்கோப்பா, இன்னும் பெட்ரூமில் போய் படுத்துக்கிற மாதிரி படுத்துக்கோ, இலைப்பாரு, ரெஸ்ட் எடு, கல்ற தோட்டத்தில் போய் ரெஸ்ட் எடு. நாட்களின் முடிவில் நான் மறுபடியும் வருவேன், உன்னுடைய சுதந்திரத்தின்படி நீ உயிரோடு கூட எழுந்திருப்பா. என்ன வாக்கு, என்ன ப்ராமிஸ், பியூட்டிஃபுல் ப்ராமிஸ். ஏன் தெரியுமா? அவன் கனி நிறைந்த மனிதனாய் வாழ்ந்தான். கனி உள்ள வாழ்க்கை. கனியிலேயே முதல் கனி எது? கனியிலே சொன்ன முதல் எது? அன்பு தான். இன்னைக்கு என்னதான் இல்லை? அதுதான் இல்லை. இருந்தால் குடும்பத்தில் குடும்பம் குட்டி பரலோகமாக இருக்கும், சபை குட்டி பரலோகமாக இருக்கும். இன்னைக்கு என்ன இல்லை? அதுதான் இல்லை, அதுதான் இன்னைக்கு இல்லை. ஒரு முறை இயேசுகிட்ட ஒருத்தன் கேட்டான், கற்பனையிலேயே பிரதானமான கற்பனை என்ன என்று கேட்டான். அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துவாடும் முழு உள்ளத்தோடும் தேவனிடத்திலே அன்பு கூறு, அதேக்கு ஒத்ததாக நீ என்ன செய்யணுமா? இதுதான் அன்பின் அடையாளம், ஆரம்பம். இது ஆரம்பம், இது எல்கேஜி. இன்னைக்கு எல்லாரும் எல்கேஜியாகவே இருக்க விரும்புகிறோம். உங்கள் பிள்ளைங்க 30 வருஷமாக எல்கேஜியாக படித்தா அம்மாவுக்கு சந்தோஷமாக இருக்கும், அப்பாவுக்கு சந்தோஷமாக இருக்குமா? சொல்லுங்கள், இருக்காது. நம்ம இன்னும் எல்கேஜி கூட வரல, எல்கேஜி இன்னும் பாஸ் பண்ணல. இன்னும் உண்மையாக ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்தவும் இல்லை. கண்ணால் கண்ட சகோதரன்ட்ட, கணவன்ட்ட, மனைவிட்ட நம்ம இன்னும் அன்பு செலுத்தாமல் பேருக்குன்னா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அன்பிலே நாம் வளர வேண்டும், ஒரு டிகிரிக்கு வர வேண்டும், ஒரு உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும். நாம்லாம் என்ன திரும்ப அன்பு கூற வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, இயேசு சொன்னார் மலை பிரசங்கத்தில் மத்திய 5:44, உன் சத்துருக்களை என்ன செய்ய வேண்டுமா? லவ் யுவர் எனிமி. இது கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஒரு உயர்ந்த நிலை. நாம் இன்னும் எல்கேஜி ஸ்டூடெண்டாக இருக்கிறோமா? டிகிரி வந்திருக்கிறோமா? ஆனால் தானியேல் டிகிரி முடிச்சாங்க. உள்ள போட்டவனை பார்த்து சொல்லுகிறான், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. என்ன ஒரு கனி உள்ள வாழ்க்கை. நம்ம கனி இருக்கா? நம்முடைய கனி, அதான் சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், குடும்பத்தில் ஆரம்பிக்குங்க. சகலமும் எங்கே ஆரம்பிக்கணும் தெரியுமா? ஃபேமிலி, குடும்பத்தில் ஆரம்பித்தால் அதே பழக்கம், அதே வழக்கம் எங்கே தெரியுமா வரும்? சபையிலையும் வரும், மற்ற இடத்துலையும் வரும். குடும்பத்தில் நம்மளுக்கு அன்பு இல்லை, சண்டை சச்சரவு, எப்போ பாரு ஒரு கேள்வி, எதிர்த்து பேசுவது, முரண்பாடாய் பேசுவதே இருந்தால் அதுவும் சபையில் வரும், வெளியில் அப்படி தான் வரும். தயவு செய்து கனியிலே பிரதானமான கனி அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். இன்னும் சொல்லப்போனால் ஹையர் ஸ்டடீஸ், சத்ருக்களையும் சிநேகிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவர் நமக்கு விரோதமாக எழும்புகிற எத்தனை சிங்கங்கள் எழும்பினாலும் ஒன்று கூட நம்மை விழுங்காதபடிக்கு கடைசி வரைக்கும் காக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், கண்களை